Hi guys, வணக்கம் and welcome back to my channel. நான் உங்க சௌபர்ணியா, கௌதமோட கசின் தங்கச்சி. நீங்க ஆல்ரெடி கௌதி சோபில வந்து அவங்களோட என்கேஜ்மெண்ட் vlog நாங்க ஷேர் பண்ணிருப்போம், அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அவளுக்கு வந்து கல்யாணம் ரிசப்ஷன் லுக்குக்கு நான் கிரியேட் பண்ண போகிற மேக்கப் தான் இந்த வீடியோவில் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன் அண்ட் என்னோடய லிப் பாம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபேஸில் வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து நான் என்னோடய ரோஸ் டோனர் அப்ளை பண்ணேன். நீங்கள் எனி ரோஸ் டோனர் சில்லுன்னு அப்ளை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மினிமலிஸ்ட்லேருந்து இந்த ஹைரலானிக் ஆசிட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஜென்டலாக ஸ்கின்னில் மசாஜ் பண்ணுங்கள். ஹைரலானிக் ஆசிட் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ட்ரை அவுட் ஆக்காது. ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு சீரம். ஸோ ஸ்கின்குள்ளே நல்லா ஹைரலானிக் ஆசிட் அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு சீரம் யூஸ் பண்ண போகிறேன். அப்படி மார்னிங்கும் போது நான் விட்டமின் சி யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ வந்து ரிசப்ஷன்றதுனால நான் நயாசினமைடு யூஸ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ஒரு 2 to 3 minutes மசாஜ் பண்ணிங்கன்னா பிளட் ஃப்ளோ நல்லா இருந்து உங்களுக்கு உள்ளேருந்து ஒரு க்ளோ கிடைக்கும். அண்ட் இந்த சீரம் உங்கள் ஸ்கின்னை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். அண்ட் என்னோடய பேக்ரவுண்டில் குட்டி குட்டி நாய்ஸஸ் உங்களுக்கு கிட்டே இருக்கும், ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இப்போ 2 சீரம் அப்ளை பண்ணி நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் தேர்ட் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். மோஸ்ட்டாக வந்து இந்த 2 மாய்ஸ்சரைசர் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று ரெக்கால், இன்னொன்று வந்து எமோலின் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவும் ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ப்ராடக்ட். இது உங்களுக்கு வந்து எல்லா ஃபார்மசிலும் கிடைக்கும். ஸோ மார்னிங் டைமாக இருந்தால் மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் சன்ஸ்க்ரீன் போட்டிருப்பேன். இப்போ வந்து நைட் டைம் தான், அதனால நான் சன்ஸ்க்ரீன் ஸ்கிப் பண்ணுறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் இதை வந்து கியரோ தான் யூஸ் பண்ணுறேன். காம்பேக்ட் வச்சு என்னோடய ஃபவுண்டேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிங்க் தான், அதனால் கொஞ்சம் இல்லை ஃபுல்லாகவே பிங்க் தான், அதனால் நான் பிங்க் பேஸாக நான் பண்ண போகிறேன். ஸோ இந்த டிமோரேன்ற ஷேட் எடுத்து நான் என்னோடய பேஸாக ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். டால் ஃபேஸ் இந்த பிங்க் அப்ளை பண்ணுறேன். ரிஸ்கியூன்ற ஷேட் அதை நான் வந்து அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணுறேன். இப்போ இன்னர் கார்னர்லேயும் அதே டார்க் ஷேட் போடுறேன். எப்போவுமே நான் அவுட்டர் கார்னரில் மட்டும் தான் டார்க் போடுவேன். இந்த வாட்டி நான் கொஞ்சம் வித்தியாசமாக இன்னர் அண்ட் அவுட் டார்க் போட்டு சென்டரில் மட்டும் லைட் போகிறேன். நல்லா இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ஷேட் எடுங்க. இதெல்லாம் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகும். நான் மோஸ்ட் ஆஃப் ப்ரெஷ்ஷஸ் யூஸ் பண்ணுறதில்ல இப்போதைக்கு. ஃபிங்கர்ஸ்லேயே பழகிட்டேன் நல்லா. ஃபஸ்ட்டு ரோஸ் கோல்ட் அப்ளை பண்ண போகிறேன். லைட்டிங் பெட்டராக இருக்குது, அதனால் நான் இந்த பக்கம் திருப்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹை மேக்கப் எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து ஐலைனர் யூஸ் பண்ண போகிறேன். ஐலைனருக்கு நான் வந்து கீரோ பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஐப்ரோ பென்சில் ஃப்ரம் நைகா ப்ரோச்சிவோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து குட் வைப்ஸ்லேருந்து இந்த காஜலை நான் அப்பர் வாட்டர் லைனில் ஃபில் பண்ண போகிறேன். பிகாஸ் நான் ஐ லேஷஸ் வைக்க போகிறதில்ல. நான் மஸ்காரா
ஸோ நெக்ஸ்ட் நான் மிலானிலேருந்து ப்ளஷ் யூஸ் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு இதோட லிங்க் வைக்கிறேன். அண்ட் அதுக்கு பேஸாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிங்க் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ தட் அந்த ப்ளஷ் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். லைட்டாக டேரெக்டாக வைக்கிறத விட இப்படி கையில் எடுத்து மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி நம்மளோட காம்பேக்ட் பவுடர் எடுத்து காம்பேக்ட் பேக்கெட்டை செட் பண்ணிவிட்டு பவுடர் ப்ளஷ் எடுத்து ஸோ அவ்வளோதான் பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணால் இல்லைன்னா கோடு மாதிரி வந்துடும். ஸோ நான் ஹைலைட்டராக எனக்கு வந்து ஹீரோலேருந்து இந்த ஐ ஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து ரொம்ப மைல்டாக இருக்க இந்த ரோஸ் கோல்ட் ஷேட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். லைட்டாக எடுத்து எப்போவுமே ஒரு ரிசப்ஷன் பார்ட்டிலாம் நம்ம போகிறோன்னா ஹைலைட்டர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட். நீங்கள் ஹைலைட்டர் இல்லை என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் ஐ ஷேடோவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிளெண்ட் நல்லா பண்ணணும். எடுத்து நான் இங்கேயும் வச்சுக்கிறேன். இப்போ காம்பேக்ட் வச்சு மேலே அப்படியே செட் பண்ணிங்கன்னா நீங்கள் கான்டோர் பண்ணது தெரியாது. அகெயின் இங்கே ஒரு டெப்த் கிடைக்க நான் இங்கே ஒரு கான்டோருக்கு இந்த டார்க் ப்ரௌன் ஷேடு லைட்டாக இந்த உங்களுக்கு ஒரு டெப்த் கிடைக்கும். இது ஃப்ளாட்டாக இருக்கும், இது வந்து உங்களுக்கு ஒரு டெப்த் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு குயிக்காக வைக்கணும், உங்களுக்கு மெஹந்தி வைக்கலாம் டைம் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி பேக்கில் மட்டும் மெஹந்தி சும்மா வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் நீங்கள் எதுவும் வைக்காமலாம் இருக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இப்படி தான் நீங்கள் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கும்போது மெஹந்தி வச்ச மாதிரி இருக்கும். பட் இன் ரியாலிட்டி மெஹந்தி நோ மெஹந்தி. ஸோ லிப்ஸ்டிக் என்கிட்ட 2 ஆப்ஷன் இருக்குது. நான் ரெண்டுமே பிளெண்ட் பண்ணி தான் போட போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லாரியல் பாரிஸ்லேருந்து ஐ ரிப்பீட் ரூச் சிக்னேச்சர்லேருந்து, இன்னொன்று வந்து ஃபேஸஸ் கெனடாலேருந்து கம்ஃபி மேட் லிப் ஷேட் பார்த்தீங்கன்னா 04. ஸோ என்னோடய லிப் பாமை முதல்ல ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபேஸஸ் கெனடா. இது ரொம்ப மேட்டாக இருக்கும், நான் லைட்டாக தான் யூஸ் பண்ண போகிறேன். பர்ஃபெக்ட். எனக்கு என்னோடய மேக்கப் பிடிச்சிருக்கு. ஸோ இது அப்படியே இருக்கிறதுக்கு நான் என்னோடய மேக்லேருந்து ப்ரெப் அண்ட் டைம் 6 யூஸ் பண்ணுறேன். ஸோ மேக்கப் டன். இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணணும்னா பொட்டு வைக்கணும். ஏன்னா வந்து என்னோட ட்ரெஸ் குயிக்காக சேஞ்ச் பண்ணிவிட்டு என்னோடய ஹேர் டூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அது பண்ண போகிறேன். ஸோ நான் குயிக்காக என்னோடய ட்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நான் வந்து என்னோடய ஹேரை செட் பண்ணிடுறேன். இது இந்த பின்னாடி இது வேணும். தேங்க்யூ.
ஸோ இதுதான் என்னோட ஹெட் ஆக்சசரி. கொஞ்சம் இந்த நார்த் இந்தியன் லுக்கில் போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இதை நான் அமேசானில் வாங்க. கீழே லிங்க் வைக்கிறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள்.